எம்பெருமானி ஆத்மபந்துக்களே, ககரதன சக்கரம், பாசுரா ரம்ய சக்கரம், கிரிவரகுரு சக்கரம், கேசவ சுவாமி சக்கரம், அசுர நிதன சக்கரம், காலதண்டாக்னி சக்கரம், பவத்து சக்கரம், பாந்தவம் விஷ்ணு சக்கரம். ஆன்மீக கேள்விகளும் பதில்களும். ஏன், எதற்கு, எப்படி? வீட்டில் விளக்கேற்றும் போது சுவாமி படங்களுக்கு பூ கட்டாயம் போட வேண்டுமா? காலையில் விளக்கேற்றிய பூ சாத்தி வழிபட வேண்டும். மாலையில் பூ கட்டாயம் இல்லை. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் ஒட்டடை அடிக்கக்கூடாதா? ஏன்? செவ்வாயும் வெள்ளியும் பொருள் வாங்கி சேர்த்தால் வளரும். அதனால் இவ்விரு நாட்களில் வீட்டை துடைப்பத்தால் பெருக்கக்கூடாது. துடைப்பதில்லை. முதல் நாளே ஒட்டடை அடித்து சுத்தப்படுத்தி விடுங்கள். கண்ணை மூடிக்கொண்டு கடவுளை வழிபடக்கூடாது என்கிறார்கள். உண்மையா? கடவுளின் திருவுருவம் கண்முன்னே இருக்கும்போது கண்ணார கண்டு வழிபட வேண்டும். திருவுருவம் இல்லாத இடத்தில் வழிபட வேண்டிய காலத்தில் கண்ணை மூடி மனதில் கடவுளின் உருவத்தை நிலைநிறுத்தி வழிபாடு செய்யலாம். திருமணஞ்சேரியில் வேண்டிக் கொண்ட பிரார்த்தனை மாலை தொலைந்து விட்டது. மீண்டும் மாலை செலுத்த விரும்புகிறேன். பரிகாரம் என்ன? அறியாமல் செய்த தவறுதானே. இதற்காக குழம்ப வேண்டாம். மீண்டும் திருமணஞ்சேரி சென்று புது மாலை வாங்கி சேர்த்து விடுங்கள். தவறை பொறுக்குமாறு கல்யாண சுந்தர சுவாமியிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். சஞ்சீவமலையை தூக்கி வரும் மன்மனை வீட்டில் வைத்து கூடாது என்கிறார்களே, ஏன்? சஞ்சீவ் என்பது உயிர்காக்கும் மூலிகை. இந்த அன்மனை வழிபட்டால் கவலை நம்மை தீண்டாது. அவரை வழிபட நோயில்லாத நல்வாழ்வு உண்டாகும். கனவில் பாம்பு கடிக்க வருகிறது. அடிக்கடி வருகிறது. அதை தவிர்க்க ஏதாவது பரிகாரம் உண்டா? பொதுவாக கனவில் பாம்பு வந்தால் பணம் வரும் என்பார்கள். மற்றபடி பயப்பட ஏதுமில்லை. முருகனுக்கு அர்ச்சனை செய்து பயத்தை போக்கிக் கொள்ளுங்கள். பூஜை, விரதம் போன்றவற்றை பெண்கள் மட்டுமே கடைபிடிக்க வேண்டும். ஆண்கள் கடைபிடிக்கக்கூடாதா? இவற்றில் ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. வீடு, குழந்தைகள், பல நல்ல விஷயங்களில் அதிகம் அக்கறை கொண்டவர்களாக இருப்பதால் செய்யலாம். பெண்கள் மாலை நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வதன் காரணம் என்ன? சாப்பிடுவது, தூங்குவது, நகம் வெட்டுவது போன்றவை குறிப்பிட்ட நேரங்களில் தான் செய்ய வேண்டும். காலை சூரியன் உதயம், மாலை சூரியன் அஸ்தமம் ஆகிய 2 வேளைகளுக்கும் சந்தியா காலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 2 வேளைகளிலும் தெய்வ வழிபாட்டை தவிர மற்றபடி விஷயங்களை செய்யக்கூடாது. மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வரும் வேளையில் விளக்கேற்றி வரவேற்க வேண்டும். தவிர மற்றதை செய்யக்கூடாது. வாகனத்தில் பன்றி எடுத்து விட்டால் அதை விற்றுவிடுகின்றன. இதற்கு சாஸ்திர ரீதியான காரணம் உண்டா? பன்றியை தவிர மற்ற மிருகங்கள் எடுத்துவிட்டால் வாகனம் தங்கமாக மாறிவிடுமா? இதற்கு சாஸ்திரங்களை எல்லாம் எடுக்க வேண்டாம். வாகனங்களை விற்கவும் வேண்டாம். முதலில் எல்லோரும் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும். சாலை விதிகளை மதிக்காமல் வாகனத்தை இடிப்பவர்களை எல்லாம் அடுத்த பிறவில் பன்றியாக போகக்கூடாது என்று சவிக்கும் அளவுக்கு சிலர் வாகனம் ஓட்டுகின்றனர். திருஷ்டிகரிக்க என்ன முறையும் அதற்கான நாளும் எது என்று சொல்லுங்கள். சாம்பிராணி புகை மட்டும் தேங்காயில் சூடம் குளித்து வைத்தும் மிளகாய் வெத்தல் காலடி மண்ணை சுற்றி நெருப்பில் போட்டும் இப்படி ஏதாவது ஒன்றை செய்து திருஷ்டி கழிக்கலாம். ஞாயிறு, செவ்வாய் ஏற்ற நாட்கள். வெள்ளி கோயிலில் நவக்கிர வழிபாட்டை கடைசியாகத்தான் செய்ய வேண்டுமா? முதலில் பிரதான மூலவரை தரிசித்து வலம் வர வேண்டும். அடுத்து அம்பாள் மற்றும் பரிவாரங்களை தரிசித்து வலம் வர வேண்டும். 3வது நவக்கிரகம் சண்டிகேஸ்வரர், பைரவர் ஆகியோரை தரிசித்து வலம் வர வேண்டும். சிவன் கோயிலில் சுவாமிக்கும் நந்திக்கும் இடையே செல்லக்கூடாது என்பது ஏன்? நந்தி தேவர் நமது மூச்சுக்காற்றின் வாயிலாக சுவாமிக்கு சாமரம் வீசி வழிபாட்டு கொண்டு இருக்கிறார். அது தடைபடாமல் இருக்க நாம் இடையில் செல்லாமல் இருக்க வேண்டும். பொதுவாக சுவாமி, நந்தி, கணவன், மனைவி, பெற்றோர், குழந்தை, குரு, சிஷ்யன், பசு, கன்று ஆகியோரது குறுக்கே செல்லக்கூடாது என்பது சாஸ்திர நியதி. நரசிம்மர் கோவிலில் பிரதோஷ விழா நடப்பது ஏன்? பிரகலாதனை காப்பதற்காக நரசிம்மன் தூணில் அவதரித்த வேளையே பிரதோஷம் நரசிம்மனை வழிபடுவதற்கு உகந்த நேரமாக இருப்பதால் சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது. பஞ்சாங்கத்தில் நட்சத்திரம், திதி போன்றவை மதியம் ஆரம்பித்து மறுநாள் மதியம் வரை இருப்பதாக பார்க்கிறோம். விரதம் வழிபாட்டை எப்போது செய்ய வேண்டும்? விரதம் வழிபாடு மேற்கொள்வதற்கு இரவில் திதி வியாபித்து இருக்க வேண்டும்.
என்பது நியதி. அதனால் முதல் நாளிலேயே விரதத்தை ஆரம்பித்து செய்ய வேண்டும். கிருஷ்ணர் வெண்ணெய் திருடுவதாக உள்ள தத்துவம் என்ன? மேலோட்டமாக பார்க்கும்போது திருடுவது போலத்தான் தெரிந்தாலும் அதன் உள் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் அதை திருட்டாக எண்ண மாட்டோம். வெண்ணெய் என்பது பக்தி நிறைந்த வெள்ளை உள்ளத்தை குறிக்கும். அதை பரம்பொருளான கிருஷ்ணர் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். விளக்கேற்றக்கூடிய திசைகள் யாவை? கிழக்கு, மேற்கு, வடக்கு ஆகிய 3 திசைகளை ஏற்றலாம். தெற்கில் மட்டும் ஏற்றக்கூடாது. நம்முடைய இஷ்ட தெய்வத்தின் உருவச்சிலையை வீட்டில் வைத்து வழிபடலாமா? இஷ்ட தெய்வ சிலையை வைத்து வழிபடலாம். வழிபாட்டின் போது காலை மாலை இருவேளையிலும் பால் படம் பிரசாதமாக வைத்து பூஜை செய்யுங்கள். பிரதோஷம் என்றால் என்ன? அத்தருணத்தில் இறைவனை வழிபட்டால் என்ன பலனுக்கு உண்டாகும்? தோஷம் என்றால் குற்றம், என்றால் பொறுத்து கொள்வது. இறைவன் நமது பாவத்தை எல்லாம் மன்னித்து அருள் தரும் காலமே பிரதோஷம். இந்த நேரத்தில் இறைவனை வழிபட்டால் மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று பழமொழியின் பொருள் என்ன? மாலரு நேயமும் மறைந்தவர் வேடமும் தானரன் எனத் தொழுமே என்கிறது சிவஞான போதம். உண்மை பக்தியுடன் சிவாலயம் சிவனடியார்களை தொழுதால் அறிவும் நல்வாழ்வும் கிட்டும் என்பது இதன் பொருள். நல்லறிவே மகிழ்ச்சியான வாழ்வின் அடித்தளம். இதனை தரும் ஆற்றல் ஆலய வழிபாட்டிற்கு மட்டுமே உண்டு. ஊர்கள் தோறும் சிவ விஷ்ணு ஆலய கோயில்கள் எழுப்பப்பட்டு பூஜைகள் நடைபெறுகின்றன. வீட்டில் எவ்வளவுதான் ஜபம் முகமும் பூஜை செய்தாலும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிறைவு உண்டாகும். சித்தாந்தம் கூறும் இவ்வளவும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று எனும் ஒரே வரியில் கூறிவிட்டார் அவ்வை பிராட்டியார். புனிதமான கோயில் கோபுர சிற்பங்களில் ஆபாச சிலைகள் வடித்திருப்பதன் காரணம் என்ன? இந்த உலக வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயங்களுமே புனிதமானவை தான். எதையும் தவறாக செய்யும்போது அதன் புனிதம் போய் ஆபாசமாக விடுகிறது. உதாரணமாக, நல்ல விஷயங்களை பேசினால் அது அர்த்தமுள்ள பேச்சு. தீய வார்த்தைகளை உபயோகித்து பேசினால் அதுவே ஆபாச பேச்சாகி விடுகிறது. புனிதமான தாம்பத்திய உறவு இல்லை என்றால் குழந்தைகள் எப்படி பிறக்கும்? உலக இயக்கம் எப்படி நடக்கும்? உலக வாழ்க்கையின் மனிதம், மிருகம், செடி, கொடி, மரம் இப்படி உயிருள்ள எல்லாமே இனப்பெருக்கம் செய்ய வேண்டியது அவசியம். இந்த நேரத்தில் பார்த்தால் தாம்பத்திய உறவு என்பது திருக்கோயில் சிலையாக வடிக்கக்கூடிய அளவிற்கு புனிதத்தன்மை வாய்ந்தது. சினிமா, நாடகம், டிவி போன்றவை இந்த புனிதத்தை ஆபாசமாக்குவதற்கு முன்பு கோயில் சிற்பங்கள் இதைக் கண்டு புனிதமாக வாழும் நெறியை மனித இனம் உணர்ந்து கொள்ளவே இப்படி சிற்பங்களை வடித்திருக்கிறார்கள். மாலையை வாகனத்துக்கு முன் கட்டிக்கொள்ளலாமா? சுவாமிக்கு சாத்திய மாலைகள் பிரசாதம் என புனித பெயரடைகின்றன. இவை கால் படும்படியாக எங்கும் விழக்கூடாது. வாகனங்களில் கட்டிக்கொள்வதால் அது செல்லும் இடமெல்லாம் சிதறி விழும். அதன் மீது மற்ற வாகனங்கள் ஏறி செல்லும்போது நம் காலில் படுவது போன்ற தவறுகள் ஏற்படுகின்றன. இந்த பாவ செயல் செய்யக்கூடாது. சிவலிங்க வழிபாட்டை வீட்டில் செய்வது சரியா? என்னை இப்படி கேட்டுவிட்டீர்கள். ஆண்டாண்டாக நமது முன்னோர்கள் வழி நின்று நம் இல்லங்களிலும் சிவலிங்கம் வைத்து சிவபூஜை செய்தலும் மற்றும் அவரவர் குல வழக்கப்படி தெய்வ விக்கிரகங்களை பூஜை செய்வதும் நடத்து கொண்டு தானே இருக்கிறது. இது ஆன்மார்த்த பூஜை என்று பெயர். கோயில்களில் செய்யப்படும் பொதுநலனுக்காக செய்யப்படும் பிரார்த்த பூஜை இரண்டும் சரியாக நடந்தால் தான் நாமும் நாடும் சுபிட்சமாய் இருப்போம். பித்ருதோஷம் ஏன் ஏற்படுகிறது? அதை போக்கும் வழி என்ன? காலம் சென்ற முன்னோருக்கு பித்திருக்கள் என்று பெயர். இவர்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள். ஒவ்வொரு மனிதனும் நல்ல முறையில் வாழ ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டை ஏற்கொள்வது போன்று ஒவ்வொரு மனிதனுடைய சந்ததி தலைக்க அவர்களது முன்னோர் வழிபாடு எனும் பிதர் காரியத்தை அவசியம் செய்ய வேண்டும். ஆண்டுதோறும் திதி கொடுத்தல், அமாவாசை தர்ப்பணம் செய்தல் போன்றவை பிதர் காரியங்களாகும். இவற்றை சரியாக செய்யாதவர்களுக்கு பிதர் தோஷம் ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கையில் குறைபாடு, குழந்தையின்மை போன்றவை பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதை போக்கிக் கொள்ள ராமேஸ்வரம், திருவாஞ்சியம், திருவெண்காடு ஆகிய தலங்கள் ஏதாவது ஒன்றில் திலஹோமம் செய்ய வேண்டும். இதன் பிறகும் பிதர் காரியங்களாகிய முன்னோர் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் பிதர் தோஷம் நீங்கி நல்ல குடும்ப வாழ்க்கை வம்ச விருத்தியும் உண்டாகும்.
திருமணத்திற்கு பின் பெண்கள் பிறந்த வீட்டுக்கு குலதெய்வத்தை வழிபடலாமா? புகுந்த வீட்டை குலதெய்வம்தான் உங்களின் குலதெய்வம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனாலும் தாய் வீட்டு குலதெய்வத்தை ஒத்துக்க வேண்டும் என்பதில்லை. உங்கள் குழந்தைகளுக்கு தாய் வீட்டு குலதெய்வ கோயில்களில் முடிகாணிக்கை செலுத்துவது உள்ளிட்டவற்றை செய்யலாம். இது விசேஷமானதும் கூட. ஸ்ரீராம ஜெயம் எழுதிய நோட்டை நதியில் விட்டுடலாமா? ஸ்ரீராம ஜெயம் நோட்டில் எழுதுவதற்கு லிகித நாம ஜபம் என்று பெயர். எழுதிய நோட்டை பூஜை அறையில் வைப்பது சிறப்பு. இயலாவிட்டால் ராமநாம வங்கிகளுக்கு அனுப்ப முயற்சி செய்யுங்கள். இதனுடைய தொடர்ச்சி நாளை காணலாம். ஓம் நமோ வெங்கடேசாய நமக. ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.